Hi students, இந்த கிளாஸ்ல ரெண்டு லைன் கொடுத்துட்டாங்க. 2 lines are intersect ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லலாம், அல்லது இன்னொன்று என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 lines. ரெண்டு லைன் கொடுத்துட்டாங்க, அதுக்கு எப்படி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேல்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு 2 lines are intersect to அதுக்கு என்ன கண்டிஷன் என்ன, டூ லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ட், அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் லைன் 1 என்ன அப்படிங்கிறது பாருங்க, அதனுடைய வெக்டர் ஈக்குவேஷன் என்ன. ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர். இதில் ஏ வெக்டர்ங்கிறது என்னன்னா அது ஒரு பாயிண்ட், பி வெக்டர்ங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு வெக்டர். அதனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன, x minus x1 divided by vector b vector எடுத்ததுனால b1 b2 b3ங்கிறது என்ன அப்படின்னா டைரக்ஷன் ரேஷியோஸ். அதனால x minus x1 divided by b1 equal to y minus y1 divided by b2 equal to z minus z1 divided by b3. இது லைன் 1. நெக்ஸ்ட் லைன் 2 எடுத்துக்கிறேன், அதனுடைய வெக்டர் ஈக்குவேஷன் என்ன, சிமிலராக தான் இருக்கும். r vector equal to c vector plus t into d வெக்டர். இதில் c வெக்டர்ங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு பாயிண்ட், d வெக்டர்ங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு வெக்டர். அடுத்தது இதோடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், x minus x2 divided by d வெக்டர் எடுத்ததுனால d1 d2 d3ங்கிறது என்ன அப்படின்னா டைரக்ஷன் ரேஷியோஸ். அப்போ x minus x2 divided by d1 equal to y minus y2 divided by d2 equal to z minus z2 divided by d3 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ரெண்டு லைனுடைய வெக்டர் ஈக்குவேஷன் வச்சு ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுதா இல்லையா, அதுக்கு என்ன கண்டிஷன், எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல சி வெக்டர் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட், ஏ வெக்டர்ங்கிறது ஒரு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் மைனஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கிறேன், இது ஒரு வெக்டர். அடுத்தது பி வெக்டர் அப்படிங்கிறது ஒரு வெக்டர், டி வெக்டர் அப்படிங்கிறது ஒரு வெக்டர். இந்த ரெண்டையும் நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது எனக்கு ரிசல்டன்ட் என்னன்னு கிடைக்குது அப்படின்னா எகைன் எனக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா 1 வெக்டராக கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் மைனஸ் பண்ணும்போது ஒரு வெக்டர் கிடைக்கும். இந்த ரெண்டு வெக்டரையும் நான் டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். டாட் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது பாசிட்டிவ்லையும் கிடைக்கலாம், நெகட்டிவ்லையும் கிடைக்கலாம். நமக்கு எதுதான் வேணும் அப்படின்னா பாசிட்டிவ். அப்படி கேல்குலேஷன் பண்ணும் பொழுது ரிசல்ட் என்னன்னு சொல்லி கிடைக்குது அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். அப்போ இது ஒரு ஃபார்மேட், அதாவது வெக்டர் ஈக்குவேஷன் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணலாம். அல்லது இன்னொரு ஃபார்மேட்ல எப்படி கால்குலேஷன் பண்ணலாம்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, யூசிங் டிட்டர்மினன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ரோல x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. R2லையும் R3லையும் எதை என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டர்னுடைய டைரக்ஷன் ரேஷியோஸ். நெக்ஸ்ட் b1 b2 b3 d1 d2 d3. அப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கால்குலேஷன் பண்ணும்பொழுது இதுக்கு என்னன்னு கிடைக்குது அப்படின்னா 0 கிடைக்குது. அப்படி 0 கிடைச்சது அப்படின்னா 2 lines are intersect அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். therefore 2 lines are இப்போ பாருங்க என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இப்போ இதை நான் டிட்டர்மினன்ட் வேல்யூ கால்குலேஷன் பண்ணுறேன், இப்போ எனக்கு 0 வராமல் வேறு ஏதாவது கான்ஸ்டன்ட் கிடைச்சிது அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன ரிசல்ட் என்ன, therefore 2 lines are not intersect அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். சரி, இப்போ இன்டர்செக்ட் ஆகுதுன்னா அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம், அதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். சரி, இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு லைன்லேயும் நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஃபார்மேட்டு தான் நமக்கு வேணும். அதுக்கு தான் நம்ம பாயிண்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றி அதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லைன் 1 கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ
பாருங்க இதெல்லாமே ஈக்குவல் ஈக்குவல் ஈக்குவல்னு இருக்கு. எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒரு குவான்டிட்டிக்கு ஈக்குவல். அந்த குவான்டிட்டிங்கிறது ஒரு ஸ்கேலர், எவ்வளோங்கிறது தெரியாது. ஜெனரலாக நான் என்னன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் அப்படின்னா லாம்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். லாம்டா தான் எடுக்கணும்னு கிடையாது, அது ஒரு ஸ்கேலர் தான், எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் எல்லாத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ ஈக்குவேட் பண்ணும்பொழுது எனக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். x minus x1 divided by b1 equal to lambda, y minus y1 divided by b2 equal to lambda, z minus z1 divided by b3 equal to lambda. நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னா அதாவது எக்ஸில் எந்த இடத்துல மீட் ஆகுது, ஒயில் எந்த இடத்துல மீட் ஆகுது, இசட்டில் எந்த இடத்துல மீட் ஆகுதுங்கிறத நம்ம கேல்குலேஷன் பண்ணணும். அப்போ பாயிண்ட் அப்படின்னாவே எப்படி எழுதுவோம், எக்ஸ் கமா ஒய் கமா இசட் தானே. அப்போ அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றோம். அப்போ இதில் இருந்து எக்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். அப்போ டினாமினேட்டரில் உள்ளது ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ப்ராடக்ட்டில் இருக்கும். அடுத்தது நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய x1 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ஆப்போசிட் சைடில் சேஞ்ச் ஆகும். அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா லாம்டா இன்ட்டு b1 ப்ளஸ் x1. அடுத்தது சிமிலர்லி y ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு b2 ப்ளஸ் y1, z ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு b3 ப்ளஸ் z1. அப்போ இது பாயிண்டாக எப்படி எழுதலாம், எக்ஸ் கமா ஒய் கமா இசட். இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாயிண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ லாம்டா இன்ட்டு b1 ப்ளஸ் x1 கமா லாம்டா இன்ட்டு b2 ப்ளஸ் y1 கமா லாம்டா இன்ட்டு b3 ப்ளஸ் z1. இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணுவேன். இப்போ லைன் 1 கார்ட்டீசியன் ஃபார்மேட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாயிண்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டேன். சிமிலர்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைன் 2 கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். x minus x2 divided by d1 equal to y2 divided by d2 equal to z minus z2 divided by d3. இதெல்லாமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கேலருக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த ஸ்கேலர் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். இந்த இடத்துல மியூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். அப்போ லைன் 1க்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரியே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணுறோம். அப்படி ஈக்குவேட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக எழுதுகிற பாயிண்ட் ஃபார்மேட்டுக்கு therefore x, y, z equal to mu into d1 plus x2, mu into d2 plus y2, mu into d3 plus z2. இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறேன். இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 பாருங்கள். x ஈக்குவேட் பண்ணணும், அது ஒரு ஈக்குவேஷன் 3ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுங்கள். y ஈக்குவேட் பண்ணணும், அது ஈக்குவேஷன் 4ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுங்கள். z ஈக்குவேட் பண்ணுங்கள், ஈக்குவேஷன் 5ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ ஈக்குவேஷன் 3, 4, 5ல டோட்டலாக நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. எனி 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று எலிமினேஷன் மெத்தட்லையோ அல்லது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்லையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லாம்டானுடைய வேல்யூவும் மியூனுடைய வேல்யூவும் கேல்குலேஷன் பண்ணலாம். சரி, கேல்குலேஷன் பண்ண வேல்யூவை அதாவது லாம்டானுடைய வேல்யூ மியூனுடைய வேல்யூ நீங்கள் கேல்குலேஷன் பண்ணது கரெக்டாக அல்லது ராங்கான்னு எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 3, 4, 5ங்கிற ஈக்குவேஷனில் எந்த 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி லாம்டா மியூவை கேல்குலேஷன் பண்ணீங்களோ அப்போ அந்த லாம்டா மியூனுடைய வேல்யூவை யூஸ் பண்ணாத ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணும்போது போத் சைட்ஸ் ஈக்குவலாக வரணும். அப்படி ஈக்குவலாக வந்தது அப்படின்னா தான் நீங்கள் கேல்குலேஷன் பண்ண லாம்டா மியூனுடைய வேல்யூ கரெக்டு. சரி, இப்போ லாம்டா மியூனுடைய வேல்யூ நமக்கு தெரியும், என்ன வேணும் அப்படின்னா பாயிண்ட் வேணும். அப்போ அதுக்கு எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது, லாம்டானுடைய வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணும்போது x, y, z அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி மியூனுடைய வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணும்போது x, y, zங்கிற ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த 2 பாயிண்ட் வேரியேஷன் ஆகுமானா வேரியேஷன் ஆகாது, 2 பாயிண்ட் சேமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகும். அதுதான் என்னன்னு சொல்கிறேன்னா 2மே சேம் பாயிண்டாக இருக்கும். அதுதான் என்னென்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 லைன்ஸ். 2 லைனில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி கேல்குலேஷன் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம்.
சரி, இப்போ பாருங்க, இப்போ இது நம்ம கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி லைன் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபஸ்ட்டு கோப்ளானர் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியணும். நெக்ஸ்ட்டு ஸ்கியூ லைன்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். இப்போ ஃபஸ்ட்டு கோப்ளானர் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த கோப்ளானர்னா என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் பிளேன் எடுத்துக்கிறேன். இந்த பிளேனில் ரெண்டு லைனுமே லை ஆகுது. இது லைன் 1, இது என்னன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா லைன் 2 அப்படின்னு. இந்த ரெண்டு லைன் வந்து சிங்கிள் பிளேல லை ஆகுது. எப்படி இருக்கு அப்படின்னா இன்டர்செக்டிங் ஆகுது. எய்தர் சேம் ஒரு சிங்கிள் பிளேன் எடுத்துக்கிறேன். சிங்கிள் பிளேன்லயே ரெண்டு லைனும் லை ஆகுது, எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த இடத்துல இது லைன் 1ம், இந்த இடத்துல இது லைன் 2ம் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த ரெண்டு லைன் எப்படி இருக்கு அப்படின்னா பேரலா இருக்கு. அப்படி ஒன்று இன்டர்செக்டிங் ஆகணும் அல்லது பேரலா இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா டூ லைன்ஸ் ஆர் கோப்ளானர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்கியூ லைன்ஸ். சரி, இந்த ஸ்கியூ லைன்னா என்ன? இப்போ இந்த இடத்துல கோப்ளானர் அப்படின்னா ஒரு 2 டைமென்ஷன் எடுக்கும் இல்லையா, அதாவது ஒரு பிளேன் எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னாவே 3 டைமென்ஷன் எடுத்துக்குவோம். லென்த்து, பிரெத்து, ஹைட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். அப்போ அந்த ஒரு ஸ்பேஸில் ரெண்டு பிளேன் எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு பிளேன், இது பிளேன் 1, பிளேன் 1. இந்த பிளேனில் ஒரு லைன் எடுத்துக்கிறேன், இது லைன் 1. நெக்ஸ்ட் இன்னொரு பிளேன் எடுத்துக்கிறேன், இன்னொரு பிளேன்ல இதுல ஒரு லைன் எடுத்துக்கிறேன், லைன் 2. இப்போ பாருங்க, ஒரு ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ்ல என்ன பண்ற அப்படின்னா ஒரு லைன் இருக்கு, இது ஒரு பிளேன். இன்னொரு பிளேன்ல இன்னொரு லைன் இருக்கு, இது பிளேன் 2. இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுதா அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகல. ரெண்டு லைனும் பேரலா இருக்குன்னா பேரலா இல்லை. அப்படி இருந்தது அப்படின்னா அப்போ அந்த ரெண்டு லைன் என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இப்படி இருக்கக்கூடிய லைனுக்கு எப்படி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ ரெண்டு லைனுடைய ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ரெண்டு லைனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா லைன் 1 r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் s இன்ட்டு b வெக்டர். லைன் 2 என்ன அப்படின்னா r வெக்டர் ஈக்குவல் டு c வெக்டர் ப்ளஸ் t இன்ட்டு d வெக்டர். அப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் d அல்லது வேறு எப்படி நோட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னா டவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பாருங்கள், ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ டிஸ்டன்ஸ் இருக்குமா? ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு ரூட்லேருந்து ஒரு பஸ் வருது, இந்த ரூட்லேருந்து ஒரு பஸ் வருது. ரெண்டு என்ன ஆயிடுது அப்படின்னா டேஷ் ஆயிடுது, அதாவது ஆக்சிடென்ட் மாதிரி நினச்சிக்கோங்களேன். அப்படி டேஷ் ஆன உடனே ரெண்டு மூமெண்ட் இருக்குமானா மூமெண்ட் இருக்காது, அப்படியே தான் இருக்கும். அப்போ ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா அப்போ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 0. அதான் நான் சொல்கிறேன். அப்போ ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் d ஈக்குவல் டு 0. சரி, ரெண்டு லைன் பேரலாக இருந்தது அப்படின்னா அதுக்கு எப்படி டிஸ்டன்ஸு, அதுக்கு லைனுடைய ஃபார்ம் எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ லைன், இப்போ இது பேரலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு லைன் 1 எப்படி இருக்குது அப்படின்னா r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் s இன்ட்டு b வெக்டர். லைன் 2 என்ன? r வெக்டர் ஈக்குவல் டு c வெக்டர் ப்ளஸ் t இன்ட்டு b வெக்டர். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பாருங்க ரெண்டு வெக்டருமே எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டு வெக்டருமே சேமா இருக்கு. அப்படி சேமா இருக்கு, 2 வெக்டர்ஸ் சேமா இருக்குன்னா ரெண்டு லைனும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா பேரலா இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். அப்போ அதுக்கு டிஸ்டன்ஸ் d ஈக்குவல் டு டவ் ஈக்குவல் டு எப்படி கால்குலேஷன் பண்ணுறோம்? இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் மைனஸ் பண்ணுறேன், c வெக்டர் மைனஸ் a வெக்டர். மைனஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இன்னொரு வெக்டர் என்ன அப்படின்னா b வெக்டர். இந்த ரெண்டையும் நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா ஒரு வெக்டர். அதுக்கு நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா மாடுலஸ் எடுக்கிறேன், டிவைட் பை டினாமினேட்டரில் இந்த b வெக்டருடைய மேக்னிடியூடோட டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். இதுதான் என்ன அப்படின்னா ரெண்டு லைன் பேரலாக இருந்ததுன்னா அதுக்கு எப்படி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பண்ணுறது. சரி, அடுத்தது ரெண்டு லைன் ஸ்கியூவாக இருந்ததுன்னா அதுக்கு எப்படி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அதில் லைனோட ஈக்குவேஷன் இதே தான், லைனோட ஈக்குவேஷன் இதே தான். இப்போ இந்த இடத்துல
டிஸ்டன்ஸ் d ஈக்குவல் டு டவு ஈக்குவல் டு எப்படி கால்குலேஷன் பண்ணுறது? ரெண்டு பாயிண்ட்டையும் மைனஸ் பண்ணணும். சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். அப்போ இது என்னவா மாறும் அப்படின்னா ஒரு வெக்டராக மாறும். அடுத்தது பி வெக்டரையும் டி வெக்டரையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன். இது ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா அதுவும் ஒரு வெக்டர். இந்த ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவும் கிடைக்கலாம், நெகட்டிவ்லையும் கிடைக்கலாம். ஆனால் கேல்குலேஷன் பண்ணுறது டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ்னாவே லைக் ஆஸ் ஓன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ். அதனால் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல மாடுலஸ் டிவைடட் பை இந்த இடத்துல என்ன வெக்டரோ அந்த வெக்டர்னுடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணுறேன். டி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். இதுதான் என்ன அப்படின்னா ரெண்டு லைன்ஸ் கியூ லைனாக இருக்குதுன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்ம். சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன கொஷின் என்னென்னா ரெண்டு லைன் இருக்குது, ரெண்டு லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னாவே அப்போ அது எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.